ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபன் டைப் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆன்லைன் ரிலேட்டடாக மட்டுமே வீடியோ போடுவோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டு, மினிமம் பேக்கேஜ்லேருந்து இருக்குது. ஃபன் டைப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு அமௌண்ட்டு வந்து மினிமம் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து அப்படியே நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபன் டைப் அப்ளிகேஷன். ஸோ வாங்க இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிற பார்க்கலாம். இது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துங்க, இதில் உங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்க. இது உங்கள் பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து அப்ளிகேஷனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இதுதான். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பிளானை பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் பிளான் வந்து நம்ம 500. ஸோ 500 போட்டால் அப்படின்னா 45 நாள் வந்து சைக்கிள், ஒரு நாளைக்கு வந்து 15 ரூபா கிடைக்கும். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மைனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து சைன் அப் போனஸாக தந்துருப்பாங்க. சரிங்களா? அதுபோக நீங்கள் 400 மட்டும் போட்டு ஃபஸ்ட் பிளான் ரீசார்ஜ் பண்ணலாம். செகண்ட் பிளான் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1500. ஸோ இது வந்து 90 நாள் வேலிடிட்டி, 2700 மொத்தம் வந்து முடியும் போது கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபன் டைப்புங்கிறனால நீங்கள் 2700 உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த 1500 உங்கள் வேலெட்டில் கிரெடிட் ஆகும். அதுவும் நீங்கள் வந்து வித்ட்ரால் போட்டுக்கலாம். ஸோ இப்படியே ஒவ்வொரு பிளான் இருக்குது. உங்களுக்கு எந்த பிளான் சூட்டபிள் ஆகுதோ உங்களுடைய ஓன் ரிஸ்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்து 3 to 4 months வந்து ரன் ஆகும். ஸோ யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் பழைய அப்ளிகேஷன்லாம் வந்து எல்லாமே எவ்வளோ நாள் சொல்லியிருக்கனோ அதே நாள் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ அந்த வகையில் இது வந்து 3 to 4 months ரன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் இறங்கி 18 நாள் ஆகுது. சரிங்களா? நான் ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதோடைய வித்ட்ரால் ப்ரூஃபையும் காட்டுறேன், பார்த்துக்கங்க. இது நேற்று நான் எடுத்த வித்ட்ரால் ப்ரூஃபு, பேமெண்ட் கம்ப்ளீட்டுன்னு வந்திருக்கு. டேட்டு பார்த்திங்கன்னா 25. சரிங்களா? பேமெண்ட் வெரிஃபை ஆகிடுச்சு. மைனிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசார்ஜ் இதில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சேனலை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. சரிங்களா? உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ட்ரு பண்ணாதீங்க. அதாவது யூபிஐ ஐடி நம்பரு, என்ட்ரு யூபிஐ ஐடி இதேமாதிரி வராமல் இந்த ஸ்கேன் பேஜ், இந்த பேடிஎம், ஜிபே இந்தமாதிரி வரும். ஸோ அது மூலமாக பே பண்ணுறது தான் வந்து சேஃப். நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பேடிஎம்மோ இல்லை ஜிபேயோ கொடுத்து பே பண்ணுங்க. இந்த சேனல் பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த சேனலில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சேனல் சப்போஸ் ரொம்ப லோட் ஆச்சுன்னா அந்தமாரி வரும். சரிங்களா? இதுலேயுமே வந்து 12 digit யூபிஆர் நம்பர் இருக்குது. ஸோ இதுவும் தேவையில்லை. ஸோ அடுத்த சேனலுக்கு போகணும். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து 4-5 சேனல் ஒர்க் ஆகும். சரிங்களா? சப்போஸ் சேனல் பிஸியாக இருந்துச்சுன்னா ஒரு 10 minutesக்கு அப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்கள், சேனல் ஓப்பன் ஆகிடும். அது மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உங்கள் டோட்டல் அசெட் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண ரீசார்ஜ் அமௌண்ட் ஏறிடும். ரீசார்ஜ் அமௌண்ட் ஏறினதுக்கப்புறம் உங்களுடைய பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்கள் அசெட்டில் இருக்கோ அந்த பிளான் வந்து பை பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ப்ராஃபிட்டுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ண பிளான் வந்து இதில் தெரியும். ஸோ எவ்வளோ நாள் ரன் ஆகும், ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் எல்லாமே இதில் தெரியும். ஸோ இதில் இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க அஃபிஷியல் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இதில் வந்து டெய்லி ஈவினிங் 6 o'clock வந்து அவங்க ஒரு கிஃப்ட்டு கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாட்டு நம்மளுக்கு 10 to 25 rupees கிடைக்கும். சரிங்களா? டெய்லி 6 o'clock ஈவினிங் அவங்க வந்து அஃபிஷியல் குரூப்பில் வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. அது லிங்க் கிளிக் பண்ணால் நம்ம அந்த கிஃப்ட் கோடை வந்து பை பண்ணி அது மூலமாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் பிளான் பை பண்ணிங்கன்னா டெய்லி 15 ரூபா. ஸோ கிஃப்ட்டு பிளானில் வந்து அதாவது கிஃப்ட் கோடில் வந்து 10 to 25 ரூபா கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 30 ரூபா ஆவரேஜாக வந்து கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிளான் பை பண்ணலாம். இன்விடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாட்டும் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு 3 பேரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க 1500 ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அவங்க மந்த்லி சேலரி 500 கிடைக்கும். 12 பேரை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் மந்த்லி சேலரி 2000 கிடைக்கும். அதாவது ப்ராஃபிட்டு
போக உங்களுக்கு 2000 சரிங்களா. நீங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ண விட்றீங்களோ அத்தனை பேருக்கு வந்து அதிலே இருக்கும். ஸோ அது அந்த பைசா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வித்ட்ரால். இந்த வித்ட்ரால் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்கள் பேங்க் டீட்டெயிலாம் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டு வித்ட்ரால் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 3 மணி. ஸோ மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான், சாட்டர்டே சண்டே வித்ட்ரால் கிடையாது. இதில் வந்து 3 அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, மொதல் அட்வான்டேஜ் வந்து வித்ட்ரால் டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 8% தான். மற்ற அப்ளிகேஷன் வந்து 20% கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 8% தான். இப்போ 100 எக்ஸாம்பிளுக்கு 100 வித்ட்ரால் கொடுத்தீங்க அப்படின்னா 8 தான் வந்து அவங்க கட் பண்ணிக்குவாங்க டேக்ஸ் ஆட்டு. ஸோ அது ஃபஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபண்ட் டாப்புங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும் அந்த சைக்கிள் முடியவும், சரிங்களா. மேக்ஸிமம் 3 மந்த்துக்குள்ளே போட பாருங்கள். அதாவது சைக்கிள் வந்து 3 மந்த். இந்த இது வந்து 1 இயர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போடாதீங்க. ஏன்னா 1 இயர் வந்து அப்ளிகேஷன் ரன் ஆகாது. 3 to 4 மந்த்ஸ் தான் ரன் ஆகும், சரிங்களா. இது வந்து ரெண்டாவது அட்வான்டேஜ். மூணாவது அட்வான்டேஜ் வந்து இந்த அஃபிஷியல் குரூப்பில் வந்து கிஃப்ட் கோட் வந்து டெய்லி ஈவினிங் 6 o'clock கிடைக்கும். இதுதான் இந்த அப்ளிகேஷன்லேயே 3 அட்வான்டேஜ். ஸோ யாருக்கும் வேணுங்கிறவங்களோ அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அவ்வளோதான் மக்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.